ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும்பொழுது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடலில் உப்பு அதிகரித்தா வெண்புலி எப்படி பரவும், எந்த அளவுக்கு நம்ம உப்பை பயன்படுத்தணும், யாரெல்லாம் உப்பை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னதாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறவாமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி ஹாலில் செட் பண்ணி மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்கள் அனைத்தும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் முதல்ல பயன்படுத்தக்கூடிய உப்பு வகைகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இந்து உப்பை மட்டும்தான் நீங்கள் வந்து கட்டாயம் பயன்படுத்தணும், ஓகேங்களா? அதை தாண்டி நீங்கள் மாற்றாக நீங்கள் வந்து நெய் சூப்புகள் எத்தனையோ பிராண்டட் வந்து இன்றைக்கி தனியார் நிறுவனம் வந்து செஞ்சு உங்களுக்கு விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த போல் உப்புக்களை பயன்படுத்துவதோ கல்லுப்புக்களை பயன்படுத்துவதோ நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. கல்லுப்பு நல்லது தானே அப்படின்னு நீங்கள் கேள்விப்படலாம். இந்துப்பை வந்து கம்பேர் பண்ணும் போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பெஸ்ட்டாக வந்து சொல்கிறாங்க. காரணம், இது வந்து வியாபாரம் பண்ணுங்கிறதுக்காக சொல்லலைங்க, நமக்கான சால்ட் இது தான், ஓகேங்களா? அதை தாண்டி ஒரு சிலர் வந்து பிளாக் சால்ட் கிடைக்கும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் வந்து உப்பை வந்து குறைச்சி எடுத்துக்கொள்வதே ரொம்ப ரொம்ப நல்லது. விடணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா உணவில் வந்து நம்ம ஏற்கனவே இன்றைக்கி புளி தக்காளி இல்லாமல் இருக்கிறோங்க. அப்போ வந்து உப்பும் இல்லை அப்படின்னா சாப்பிட்றதுல ஒரு உணவும் இருக்காது, அதாவது ஒரு டேஸ்ட்டும் இருக்காது. அதனால் வந்து நீங்கள் உப்பை வந்து நீங்கள் இப்படி பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் இந்து உப்பை பயன்படுத்திக்கிங்க. அதை தாண்டி கல் உப்பு பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் இந்த சாம்பாரில் போட்டு கொதிக்கும் பொழுதே நீங்கள் அந்த உப்பை வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு உப்பு நமக்கு பத்தலை அப்படின்னு சொல்லி மேலே தூவுறங்க பார்த்திங்கன்னா அந்த நெய் சூப்பு, ஒயிட் சால்ட்டு, ஓகேங்களா? அதுதான் பிரச்சனை. அதுக்குள்ள இதை கூட நீங்கள் வந்து மேலே தூவி சாப்பிட்லாம், அல்லது சாம்பாரில் போட்டே கூட நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதனால் இந்து உப்பை தயவு செஞ்சு மறக்காமல் பயன்படுத்துங்க. இந்து உப்பை தான் நீங்கள் இனி வந்து வாங்கி யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு வேணும், இந்து உப்பு வேணும் அப்படின்னா நம்மளோட விவி ஆர்கானிக் ஷாப்பை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது வேவாத்துக்காக நம்ம வந்து வீடியோ போடலிங்க, இதுதான் நமக்கான தீர்வு. இதை விட்டால் நீங்கள் எந்த உப்பை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு பிரச்சனை தான், ஓகேங்களா? அதை தாண்டி கிட்னி ஃபெயிலியரில் இருக்கிறீங்க வந்து உப்பை வந்து நீங்கள் முற்றிலுமாக குறைச்சி தான் ஆகணும். அதையும் தாண்டி நீங்கள் அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி தான் பிளாக் சால்ட், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உப்பை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். உப்பு எந்த அளவுக்கு ஸ்கின்னுக்கு வந்து எதிர்ப்பு அப்படிங்கிறது நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. உப்புங்கிறது நமக்கு வந்து ஒரு அரிப்புத்தன்மை கொண்டது தான். உப்பு அளவு அதிகரிக்கும் பொழுது ஒயிட் பேச்சஸ் என்ன சொரியாசிஸ்க்கும் நமக்கு வந்து பாதிப்பு தான். அதனால் எந்த ஒரு ஸ்கின் டிசார்டராக இருந்தாலும் நமக்கு வந்து உப்பு குறைச்சி எடுத்துக்க சொல்லுவாங்க மருத்துவர்கள். அதுவும் இன்றைய காலகட்டத்தில் உப்புடைய அளவு அதிகரிக்கக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக கருவுற்ற பெண்கள்லாம் உப்புடைய அளவை வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிங்க. குறிப்பாக சொல்லப்போனால் அயோடின் உப்பு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, கருவுற்ற பெண் தாய்மார்கள், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் விவி. நன்றி, வணக்கம்.